தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை சிறுநீர் குடிக்குமாறு இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கிறாடு கேட்கிற ஈன சாதிப்பே நான் இல்ல நம்ம பையன். தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணின் சடலத்தை தங்கள் குடியிருப்பு வழியாக கொண்டு செல்வதற்கு சாதி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம். மனிதன்லயும் அந்த மாதிரி வித்தியாசம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன் நான். மன்னர் வம்சத்துல இருந்து வந்தவங்களுக்கு நீ நடந்து வந்தீங்கன்னா உன்னை பார்த்து எஜமானு கையெடுத்து கும்பிட ஜாதி. வீரமா ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்தவங்க. சோத்துக்கு பிச்சை எடுத்து நாய்கிறா நீங்க. சரியா? உங்களுக்கு வந்து நாங்க என்ன வேணா நாங்க பண்ண முடியும். துண்டாயிடுவீங்க. எங்க கிடைப்பீங்க, எப்படி கிடைப்பீங்க? சேலம் அரசு மருத்துவமனையில் கோகுல்ராஜின் சடலம். கீழ்ஜாதியில பிறந்ததும் தண்டனை அனுபவிக்கிறதும் அவளோட தலைவிதிப்பா. நம்ம செத்தாலும் நம்ம சாதி சாக கூடாது. Dalit boy in broad daylight for marrying an upper caste girl. SC க்கு தனியா சாப்பாடு, BC க்கு தனியா சாப்பாடு போடுறாங்க. விழுப்புரம் வண்டியில வச்சு ஏத்த போட அப்படிதான் தலை இருக்கும். நீனும் பல்லதானா, நீனும் எனக்கு அடிமைதான். என்ன காரியா போன் நம்ம ஊர் தெருவுல அனு கேக்குறாரு. இறுதிச் சடங்கில் மாலை போட சென்ற தம்மை சவக்குழி தோண்ட வைத்து சாதி ஆணவத்தை காட்டிவிட்டதாகவும் சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க. இது நியாயமா சார்? இது மாதிரி பண்ணலாமா சார்? நாங்க என்ன சார் பாவம் பண்ணோம்? நான் காலத்துக்கு இப்படிதான் குத்து வாங்கினதான், திட்டு வாங்கினதான், அடி வாங்கணுமா சார்? தலித் பையனெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கணவரை கொண்டுட்டேன். ஜாதி ரீதியான ஒரு கொலையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. தலித் மக்கள் வந்து பயந்து தான் நாங்க வந்து வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. Navraj and his friends were murdered because he was a Dalit. ஏன்னா என் சமூகங்கள் மட்டும் தான் நான் கட்டிக்க முடியும் பண்ணாலதான். நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களை கட்டி வைத்து அடித்த சம்பவம். எங்களை அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு அப்படியே ஒரு மாதிரி அங்க தலித் சமூகத்தை சேர்ந்த இளஞ்சிறார்கள் மீது மதுரை மாவட்ட காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ள சம்பவம். And this is not the first time. இது அரசியலோ வேற குடும்ப பிரச்சனை எதுவும் கிடையாது. இது முழுக்க ஜாதி பிரச்சனை தான். 24-year-old scheduled caste man has died from his injuries. That a 29-year-old Dalit man was murdered. Incidents of caste violence in Tamil Nadu continuing. 2 Dalits were stripped and thrashed in Maharashtra. तमिलनाडु के करूर इलाके में मंदिर में जाने से रोकने पर कुछ दलित परिवारों Around 200 Dalit houses were set on fire in Tamil Nadu For loving a man from a scheduled caste community. They send one Dalit every day to clean your own shit. சாதியை கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த தேநீர் கடைக்கு செருப்பு அணிந்து சென்ற தலித் மாணவர்களை மற்ற சமுதாயத்தை சேர்ந்த இருவர் தாக்கியதாக அவர்களின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று 2 தலித் குழந்தைகள் உயர் சாதியினரால் எரித்துக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இருசக்கர வாகனத்தில் சென்றதால் தலித் இளைஞரின் வீடு சூறையாடப்பட்டது. தலித் இளைஞர்கள் இருவர் 25 பேர் கொண்ட கும்பலால் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம். நான் கொஞ்சம் பிரைடா நினைக்கிறேன். Reported from the state of Tamil Nadu. நாய்க்கமாறு அந்த தெருவழி நாங்க நடந்து வந்துகிட்டு இருந்தோம். அப்ப வந்து எங்களை கிண்டல் செஞ்சு அடிக்கலாம் வந்தாங்க. கல்விக்கு சொந்தக்காரன் தேவன், கலைக்கு சொந்தக்காரன் தேவன், இயற்கையிலே வீரத்துக்கு சொந்தக்காரன் தேவன். தலித் இளைஞரான செந்தில் என்பவர் பசங்கலி மெடு வில்லேஜ் 180 தலித் ஃபேமிலி. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முடிதிருத்தம் செஞ்சதுனால அந்த ஊர்ல இருக்க ஆதிக்க மக்களோட சாதி வெறியின் அடிப்படையில அந்த குடும்பத்தையே ஊர்வலக்க செஞ்சிருக்காங்க. சத்தமாட்டுக்கு இருக்குங்கிறவங்க, பிணைஞ்சுடுறவங்க, சாக்கடை அல்றவங்க, நீங்க எப்படி அப்படி இந்த வழியா செருப்பு போட்டு வரலான்னு கேட்கிறாங்க. கோயில்களில் இன்னும் தீண்டாமை இருக்கிறது. கோயிலுக்கு போனா கூட எங்களை காப்பு கட்ட விட மாட்டாங்க. எங்க ஜாதியை தாழ்த்தப்பட்டவங்க எங்களை ரொம்ப இது பண்ணுவாங்க. எங்களை வந்து தலித்துங்க ஒரே காரணத்தினால எங்களை வந்து அந்த
வழிபாட்டுக்கும் எங்களை அந்த மண்டப உரிமை தர மாட்டாங்க. வழிபாடு நடத்த உரிமை வழங்க வேண்டும் என்று அதே பகுதியைச் சேர்ந்த தலித் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் மற்ற ஜாதிகளை பார்க்கும்போது கொஞ்சம் திமிரா, கொஞ்சம் ஸ்டைலா நம்ம தான் பெருசுங்கிற மாதிரியே நடந்துப்போம். தலித் பெண் கிணற்றில் தண்ணீர் எடுக்க அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அனுமதி மறுத்ததாகவும், சாதிய ஆணவ கொலை செய்யப்பட்ட சிவகுருநாதன் தலித் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை 6 பேர் கொண்ட கும்பல் காலில் விழ வைத்து கொடுமை. தலித் சிறுவன் ஒருவனை கட்டி வைத்து அடித்து உதைத்த காட்சிகள். ஜாதி பெருமையை பத்தி பேசுறப்ப நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சார். ஸ்கீம் கொடுக்குறாங்க, நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க. நாங்களாம் சும்மா தான் உட்காந்துருப்போம். கோட்டாவுல வந்த கோழி குஞ்சு கையோட கூட்டி வாருங்க, அவன கண்ணா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க. நீங்களா இருக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது.